அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி கஞ்சும் பேரிச்சம்பழம் ஒரு ஜூஸு, ஆப்பிள் மிளகுத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட அருமையாக இருக்காங்க. வாழை இலையில் கட்டி வாழை இலையில் சட்னியும் அந்த வாசனையோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பா செய்கிறாங்க, அவங்க பையன் செய்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸாக அந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். வாழைக்காய் பஜ்ஜும் சட்னியும் ஏதாவது செய்யலைன்னா அந்த கடையில் வாங்கிக்கிறது. பஜ்ஜும் சட்னியும் வாங்கியிருக்கோம். ஆப்பிள் மேலே அந்த மிளகுத்தூள் தூவி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கு ஜூஸ் வேணாம், தலைவலியாக இருக்கிறதுனால ஜூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கணவருக்கு மட்டும் தேங்கு நன்னாரி போட்டு கரைச்சேன். ஜப்ஜா பாதாம் பிசின்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பு பட்ரு, ஆயில், நெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு ஹெல்த்தியான சூப்பு. எல்லோரும் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானவை பீன்ஸு ஒரு 8 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு மீடியமான தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா கட் பண்ணுறதில் கட் பண்ணிப்போம். இந்த கட் பண்ணுற மிஷின் எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. சூப்பராக எனக்கு அருமையான உதவியாக இருக்குது. இது தாங்க என்னோடய தோழன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கை கொடுக்கும் தோழன். அருமையாக எனக்கு வெஜிடேபிள் கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப எனக்கு சிரமமாக தெரியும். அதனால் எனக்கு என் கணவர் சிறந்த பரிசாக தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பாக இருக்குங்க. இது மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள். இதே மாதிரி நல்லா கட் பண்ணிடுச்சு பாருங்கள். மோமோஸ் செய்கிறதா இருந்தால் சூப்பராக செய்யலாம். இதில் எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்களா? இப்போ சூப் செய்துடுவோம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஊறுனாக்கா சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் ஏன்னா சூப்பாக இருக்கா, அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதே தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த 3 டீஸ்பூன், எனக்கு அவ்வளோ வெஜிடபிளும் தேவைப்படலை, அதில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன். அந்த வெஜிடபிளில் கட் பண்ணதில் பாதி எடுத்துக்கிட்டேன். 2 பேருக்கு உள்ள சூப்பு தான் இது. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து 2.5 கப்பு. தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சூப்புக்கு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. நம்ம எந்த அளவுக்கு சூப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க. நல்லா இவங்க கொதி வந்துட்டாங்க. அந்த கொதி வர நேரத்தில் மிளகுத்தூளும் அந்த ஜீரகத்தூளும் ஒன்றா நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இதோட நம்ம போட்டுக்கணும். உப்பு தான் கொஞ்சம் சூப்புக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப உப்பாக இருக்கக்கூடாது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2.5 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கின்னு கரைச்சி வச்சுட்டு அதை நம்ம அந்த சூப்புக்கு கடைசியாக தான் நல்லா கொஞ்சம் வெந்த உடனே தான் லாஸ்ட்டாக இதை ஊற்றி கொதி விட்டு இறக்கணும். இந்த சூப்பு ஒரு பட்டர், நம்ம ஆயில், நெய் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக மல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். அருமையான சூப்பு, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. தராபியா தொழுதுட்டு இந்த சூப்பை குடித்தோம். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதோட தூங்க வேண்டியது தான். சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுமாரி செய்து பாருங்கள். இதுக்கு பால் நல்ல திக்கான பால் 1/2 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்படியே நம்ம செய்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு, வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விடும் போதே திக்னஸ் கிடச்சிரும். அந்த சூப்போட திக்னஸ் கிடச்சிரும். நல்லா கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பாசிப்பருப்பு வெஜிடபிள் வைத்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும் இது. இது சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் புரியும். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அருமையாக இது குடித்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது பால் சேர்த்தும் நான் செய்திருக்கேன். அதுவும் இன்னும் சுவையாக இருக்கும். கமகமன்னு வாசனை தாங்கலைங்க.
இது வந்து அருமையாக இருக்குது. சூப்பு வந்து பார்க்கும்போதே வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.